இந்த வீடியோவில் ஏன் ஏசி கரண்ட்டை எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவர் பிளான்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி எப்படி நம்மளுக்கு வீட்டுக்கு வருது அப்படின்ற ஃப்ளோ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் இங்கே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்புவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக நிறையா ஊருக்கு அனுப்புவாங்க. அந்த ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்புவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேம்ப் போஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த லேம்ப் போஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு பவர் வரும். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக ஏசி டிரான்ஸ்மிஷனோட ஃப்ளோ. இதுவே நம்ம டிசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதே நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் இங்கே எடுத்திருக்கோம். இதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி டேரெக்டாக வந்து ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கேருந்து நம்மளோட லேம்ப் போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு லேம்ப் போஸ்ட்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு சினாரியோவில் ஏன் ஏசி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு பவர் ஸ்டேஷனுமே ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னா 480 வோல்ட் 100 ஆம்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த மொத்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 1000 ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆம்ஸ் வந்து 100 ஆம்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த ஒயர் எடுத்தாலுமே அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ரோயல் பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரோன்றது வந்து ரெஸ்டிவிட்டி, எல் வந்து லென்த்து, ஏ வந்து ஏரியா. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட லென்த் அதிகமாகிட்டே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனோட ஏரியா வந்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏரியா பெருசாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸும் ஏரியாவும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 1000 ஃபீட்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் மொத்தமாக வந்து 0.15 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்னால வர்ற பவர் லாஸ் என்னன்றது கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 100 ஆம்ஸு. ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 0.15 ஓம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒயர்னால எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா V = I/R போட்டால் வோல்டேஜ் ட்ராப் தெரிஞ்சிடும். கரண்ட் வந்து 100 ஆம்ஸு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.15 ஓம்ஸு. ஸோ வோல்டேஜ் ட்ராப் பார்த்தோம்னா 15 வோல்டேஜ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு 100 ஆம்ஸ் வந்து பவர் வேணும் அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் கூட 15 வோல்டேஜ் நம்ம ஆட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கரெக்டான வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வீட்டுக்கு கிடைக்கும். இந்த மொத்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்னால உருவாகிற பவர் லாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பவரோட ஃபார்முலா வச்சு நம்ம இந்த பவர் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். P = V/I மல்டிப்ளை பண்ணோம்னா பவர் லாஸ் வந்து 1500 வாட் வருது. அதாவது நம்ம டிசி யூஸ் பண்ணோம்னா மொத்தமாக இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக நம்மளுக்கு 1500 வாட்ஸ் வந்து லாஸ் ஆகும். இப்போது ஏசி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏசியில் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சுருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும். அதாவது 480 வோல்டேஜ் வந்துட்டு 4800 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். பட் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். கரண்ட் வந்து 100 ஆம்ஸ்க்கு வராது, 10 ஆம்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் தான் பண்ண முடியும், ஆம்பிளிஃபை எதுவும் பண்ண முடியாது இங்கே. பிகாஸ் நமக்கு சோர்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வேறு ஒரு ஃபார்மேட்டில் இங்கே மாற்றிருக்கோம். சோர்ஸை விட அதிகமாக நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. ஸோ அப்போது 480 வோல்டேஜை 4800 வோல்டேஜ்னு மாற்றலாம். அப்படி மாற்றினோம்னா கரண்ட் வந்து 100 ஆம்ஸ் இருக்காது, கரண்ட் வந்து 10 ஆம்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மொத்த கரண்ட் வந்து 10 ஆம்ஸு. அதேமாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா 4800 வோல்டேஜை வந்து 480 வோல்டேஜை அகைன் மாற்றி கொடுத்துரும். அப்போது ஆம்ஸ் வந்து 100 ஆம்ஸாக கிடச்சிரும். அப்போ இன்புட் என்ன இருக்கோ அதை தான் இங்கே அவுட்புட்லேயும் கிடைக்குது. சேம் அதே இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேயும் வந்துட்டு அதே 0.15 ஓம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் உருவாகிற வோல்டேஜ் ட்ராப் என்னன்னா V = I/R. கரண்ட் வந்து 10 ஆம்ஸு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.15 ஓம்ஸு. ஸோ வோல்டேஜ் ட்ராப் பார்த்தோம்னா 15 வோல்டேஜ் வரும். இப்போ இதில் வர்ற பவர் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா P = V/I. வோல்டேஜ் வந்து 15, கரண்ட் வந்து 10. ஸோ அப்போது பவர் லாஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு டிசி ஏசியில் பவர் லாஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் எல்லா எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லையுமே வந்துட்டு ஏசி பவர் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.